ஆவணி மாத பௌர்ணமியையொட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் லட்சக்கணக்கான பக்தர்கள் 14 கிலோமீட்டர் கிரிவலம் மேற்கொண்டு உள்ளனர். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் பாண்டியன். பாண்டியன், வணக்கம். விவரங்கள் வழங்கலாம். வணக்கம் விக்னேஷ். ஆவணி மாத பௌர்ணமி கிரிவலத்தை முன்னிட்டு இன்று நண்பகல் முதலே லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வருகை புரிந்து அண்ணாமலையார் கோவிலில் சாமி தரிசனம் செய்து 14 கிலோமீட்டர் கிரிவலம் மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக ஆவணி மாத பௌர்ணமியானது இன்று காலை 9:53 மணிக்கு தொடங்கி நாளை 28ஆம் தேதி காலை 10:29 மணிக்கு நிறைவடைய உள்ளதால் இன்று இரவு பக்தர்கள் பௌர்ணமி கிரிவலம் மேற்கொள்ளலாம் என்று அண்ணாமலையார் கோயில் நிர்வாகம் சார்பில் அறிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இன்று மாலை முதலே தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட பல்வேறு வெளி மாநிலங்களில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வருகை புரிந்து அண்ணாமலையார் கோவிலில் சாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து ராஜகோபுரம் எதிரே கற்பூரம் ஏற்றி லட்சக்கணக்கான பக்தர்கள் தற்போது தங்களது கிரிவலத்தை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த கிரிவலத்திற்காக திருவண்ணாமலை, வேலூர், விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து 1400 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். விக்னேஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.